இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீரியல் சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். என்ன சீரியல் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்னா, ப்ரோ என்ன ப்ரோ அண்டி நீ வேற பக்கம் திருப்புற மாதிரி இருக்கு, என்ன ரிவ்யூ பண்ண வேற மாதிரி ஒரு ஆர்டினரி யூடியூபர் மாதிரிலாம் பேசுகிற, சீரியலை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிற அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிடாதீங்க. நான் டைட்டில் பார்த்துட்டு தமிழ்லைனை பார்த்துட்டு நீங்கள் அப்படி தான் யோசிச்சிருப்பீங்க. விஷயம் அது கிடையாது. விஷயம் பி சீரியஸ். விஜய் டிவியில் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விஜய் டிவியில் இருக்க எல்லா சீரிஸும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில் வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தோம். வரலாறு சம்மந்தமாக ஒரு கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள் தேடிட்டு இருந்தோம். அறிஞர் அண்ணா, புறநகரில் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய இப்போ காவேரி பூம்பட்டினம் இதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ஸாக ஒரு லிங்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்முடைய திருவள்ளுவர் சிலை, அப்புறம் பக்கத்தில் இருக்க நம்முடைய இந்த இருக்குல்ல விவேகானந்தர் பாறை, இது எல்லாத்தையுமே ஒரு கனெக்ஷன் பண்ணி ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு சிமிலரான கனெக்ஷன் சேர சோழ பாண்டியன் இருக்காங்கல்ல, இந்த 3 பேரும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி இந்த ஒரு நாடகத்தில், இந்த ஐயனார் துணைன்ற நாடகத்தில் ஒரு டைலாக் எனக்கு கேட்டுச்சு. பல்லவர், சோழன், பாண்டியன் பேசிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படி பேசிட்டு நிறுத்தி கேட்டேன், இது என்ன இவங்க பேர்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சொன்னோடனே நம்மளும் தேடி பார்க்குறோம் கூகுளில். இந்த மாதிரி தான் இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அவங்களுடைய பேர் கேஸ்டிங் பேர் பார்ப்போம்ல, செக் பண்ணும்போது தான் நமக்கு ஷாக்கிங்காகவே இருக்குது. வாங்க அதை பற்றி தான். இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். பன்னெடுங்கால வரலாறு அப்படியே ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே போயிட்டே இருக்குது. தோண்ட புதையல் மாட்ட அந்த என்ன சொல்கிறது, அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்களா, அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி போக போக ஒவ்வொன்றும் நூல் பிடிச்சி நிறைய இடங்களில் கரிகால சோழன், பெருவளத்தான் இதெல்லாம் உள்ளே போகுது, நிறையா போகுது. எல்லாமே ஒரு வணிகம் சார்ந்து கனெக்ஷன்லேயே இருக்காங்க. எல்லாரும் கடைசி சேர்ந்து வந்து நிற்கிற இடம்லாம் ஒரே பாயிண்ட்ல வந்து நிற்கிது. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ட்ரெயின் மாதிரி கொண்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு வெப் சீரிஸ் மாதிரி கொண்டு போயிடுவோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நடேசன் அப்படின்ற கேரக்டர் தான் ஹீரோவோட அப்பா. அதாவது 4 ஹீரோக்கள் இருப்பாங்க, 4 அண்ணன் தம்பி சகோதரர்கள் இருப்பாங்க. ஸோ பேர்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே ஷாக்கிங் ஆயிடுவீங்க. வரலாற்று அப்படி எடுத்து படமாக, அதாவது ஒரு நாடகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் சக்திவேல்னு ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதில் அண்ணன் தம்பி கந்தன், முருகன் 2 கேரக்டர் வச்சுருப்பாங்க. அண்ணன் வந்து லெஃப்ட் ஐ நினைக்கிறேன். அண்ணன் வந்து ரைட் ஐல கோடு போட்டிருப்பான், தம்பி வந்து லெஃப்ட் ஐல கோடு போட்டிருப்பான். சிம்பாலிசம், ரைட் அண்ட் லெஃப்ட் கண்ணு. பிரெயினுக்கு ஒரு கனெக்ஷன், கண்ணுக்கு ஒரு சிம்பாலிசம். இது மூன், இது சன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். சன்னை குறிச்சது, அதாவது சூரியனை குறிச்சது வந்து அண்ணன், சந்திரனை குறிச்சது வந்து தம்பி. ஸோ இந்த இரட்டை தத்துவம், குளிர்ச்சி, மிதமான ஒரு மைண்ட் செட்டு, ஒரு நல்ல பிரில்லியண்டான ஒரு மைண்டு. இது ஆக்ரோஷம், கோபம். ஏன்னா நீங்கள் பாலைவனத்து சைடில் இருக்கவங்களுடைய கன்னிங்னஸ், திருட்டுத்தனம், அந்த யூதர்கள் எடுத்தால் தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கிட்ட நம்ம சந்திரனை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சந்திரன் நாட்காட்டி, சந்திரன் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் இது அது வேணாம், ஒரு மாதிரி போயிடும். ஓகே, இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஒவ்வொருத்தவங்க பேரை ரிவீல் பண்ணிடுவோம். நடேசன்றது வந்து அவங்க அப்பா பேர். இன்னொருத்தர் பேர், மூத்த சகோதரன் பேரை பாருங்களேன், சேரன். 2வது சகோதரன் பாருங்களேன், சோழன். அடுத்து 3வது ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்தீங்கன்னா பாண்டியன். கடைசி ஒருத்தன் தான் வந்திருக்கான், பல்லவன். சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் ஆட்சி அப்படியே கனெக்ட் ஆகுது ராஜா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய விஜயநகர பேரரசு. இதெல்லாம் அப்புறம். இது வந்து ஆதி வரலாறு உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். அதான் இது ஐயனார் துணைன்னு போட்டிருக்காங்க. கடைசி முதல் வரலாறு அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பயங்கரமான கனெக்ஷனாக இருக்குது. இதில் ஊடால முதல் ஹீரோயின் என்ட்ரு ஆகுறாங்க. மூத்த அண்ணனுக்கு தானே கல்யாணம் ஆகணும், அதாவது சேரனுக்கு தான் கல்யாணம் ஆகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, சோழன் வந்து ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துடுறாப்புல. பொண்ணு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலா. ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நிலான்னு ஒரு கேரக்டர், நந்தினின்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த நந்தினின்ற கேரக்டர் பல்லவர்கள் கூட கொஞ்சம் கனெக்ஷனில் இருக்கும். பல்லவர்கிட்ட இருந்து தான் சோழன்ட்ட வரும். சோழனை திருமணம் பண்ணுற மாதிரி சோழன்ட்ட லவ் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் இங்கே காட்டியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு இடக்கு மடக்கா பேசக்கூடிய ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த நிலான்ற கேரக்டர் சோழன் கூட இடக்கு மடக்கான பேச்சு காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பல்லவன்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த பையன், சின்ன பையன், அந்த கேரக்டர் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகும். பல்லவர்கள்ட்ட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த படத்தில் பார்க்கும்போது கனெக்ஷன். ஸோ அது படம், அதனால அப்படி கொண்டு போயிட்டாங்க. நாவல்னு சொல்லி அப்படி கொண்டு போயிட்டாங்க. பட் இது சீரியல், ஸோ அதனால் அந்த மாதிரி காட்டிட முடியாது. அதனால் ஃப்ரெண்ட்லியாக காட்டுறாங்க. இவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ்டாக ஜெல்லாக இருக்க மாதிரி இருக்கும். சோழன்ட்ட எதிரியாக இருக்க மாதிரி காட்டும் நந்தினி கேரக்டர். ஆனால் நந்தினி யாரோட ஒய்ஃபு? சோழனோட ஒய்ஃபு. பயங்கர கனெக்ஷன்ஸ் இருக்குது. சரி, ஓகே, இந்த நாடகத்தோட பேஸ் லைனை பார்த்துருப்பீங்க. இப்போ மெயின் மேட்டருக்கு போவோம். எஸ்வி சேகரா இவரும் அந்த பிக்சர்ஸ்லாம் தேடிட்டு இருக்கும்போது எஸ்வி சேகரன் கண்ணில் பட்டாப்புல. அப்போ தான் எனக்கு இன்னும் ஷாக்கிங். இவர் தானே 9/11க்கும் 11/11 இருக்க வித்தியாசம். இப்போது அதே திமுகவை பற்றி கிழிச்சவர் இப்போ திமுக கூட்டத்திட்ட போய் தன்னுடைய தந்தைக்கு ஒரு ரோட்டு பேர் வைக்க சொல்லியிருக்காப்புல. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க.
அப்படி ஒத்துக்காம போவாங்க. ஆரியமும் திராவிடமும் ஒண்ணும் இல்ல. ஸோ அத கனெக்ட் பண்றதும் இந்த விவேகானந்தர் பாறையும், திருவள்ளுவர் சிலையும். திருவள்ளுவர் சிலைய கட்டுனது யாரு? நம்ம ஆளு திராவிடம். அந்த விவேகானந்தர் பாறையோட யார கனெக்ஷன் பண்றது? ஆரியம். 2 பேரும் கனெக்ட் பண்ணி ஒரு பாலத்த போட்டது யாரு? ஸ்டாலின் அவர்கள். என்னங்கடா டேய்! யாருகிட்ட என்ன காதுல பூ சுத்தலாம். ஒரு பூ கடையவே சுத்தக்கூடாதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு முட்டாளா நம்ம இருக்கோம். திமுகவின் முதல்ல ஒரு விஷயம் என்ன? திமுகவோட சேர நாட்டு ஒரு தொடர்பு இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் இந்த லூப் நடந்துகிட்டே இருக்கு. பல்லவர்கள், சேரர்கள் இதெல்லாம் ரீபிரித்தாகி அவங்களுடைய கண்காணிப்புக்கு கீழ தான் தமிழ்நாட்ட வச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆள்றது ஒரு தலைமைக்கட்டு. கீழ அந்த பேர்கள் பெர்பெட்ன்னு சொல்லுவாங்கல்ல. நேம் போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த நேம் போர்டு இப்படி இருக்கும். அண்ணாதுரைன்னு பேர் இருக்கும். ஆனா மேல அந்த கட்டளை வருது. அந்த கட்டளை கீழ தான் இங்க செயல்படுத்தப்படும். அது வெளிய தெரியாது. கடைசி வரைக்கும் நீங்க அண்ணாதுரை தான் அதெல்லாம் பண்ணாருன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. இங்க வர இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேற. இந்த அண்ணாதுரை அவர்கள் பிறப்ப பத்தி நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம் 31 இங்க கனெக்ட் ஆயிடுச்சா? 13 கனெக்ட் ஆயிருக்கும். தெரியும்னு நெனைக்கிறேன். அப்புறம் செப்டம்பர் 15ல பிறந்திருக்காரு. செப்டம்பர் 15 செப்டம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 9/11 அட்டாக்கு. அதே மாரி மோடி அவர்களுக்கும், ஈவரா அவர்களுக்கும் ஒரே செப்டம்பர் 15 செப்டம்பர் இந்த டைமிங்ல தான் அவர்களோட பர்த்டே வருது கனெக்ட் ஆகுது. செப்டம்பர் ரொம்ப முக்கியமானது. காஞ்சிபுரம் சம்மந்தப்பட்ட ஆளு. காஞ்சிபுரம்னா தெரியும். காஞ்சிபுரம் பட்டு. இவங்களும் நெசவு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் இப்படி ஓகே. ப்ரோ ஆமா ப்ரோ இதெல்லாம் தெரிஞ்சது தானே. விக்கிபீடியால போட்டிருக்குல்ல. இந்த முதலியார்ன்ற கனெக்ஷன் வருதா? முதலியார்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 கனெக்ஷன் சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம தேடி பார்க்கும்போது, இந்த முதலியார்ன்ற பேர் வரதுக்கான காரணம் இருக்குல்ல. அத நம்ம தேடி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுது. முசுகுந்தன் வரைக்கும் போகுது. முசுகுந்த சக்கரவர்த்தி சோழர்கள் இருக்காங்கல்ல. அந்த சோழர்களுடைய ஆரிஜின் முதல்ல ஒரு சோழர்களுடைய ஆரிஜின்னா சோழ சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அது முசுகுந்தன் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்தா சோழர் சாம்ராஜ்யம் உருவாகுற மாரி. ஸோ அந்த கனெக்ஷன் இங்க கனெக்ட் ஆகுது. இந்த முதலியார்ன்ற ஒரு பேர் காரணத்துக்காக முருகனை கனெக்ட் ஆகுது. இந்த வீரபத்திரன்ற கனெக்ட் ஆகுது. சிவனுடைய மனைவி பார்வதி சிலம்புல இருந்து உதித்தவங்களாம். இங்க கண்ணகி மேட்டர் வந்துருதா? சிலம்பை உதிர்த்தாள். கண்ணகி யாரு? கோவலன் யாரு? அங்க ஒரு வணிக கூட்டம் தானே இந்த பஞ்சாயத்து. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ காவேரி பூம்பட்டினம் இதை பத்தி நம்ம தேட போகும்போது ஒரு கனெக்ஷன் இன்டர்லிங்க் ஆகுது தெரியுங்களா? இடியா பசுக்கள் மட்டும் பிணைஞ்சு வச்சிருக்காங்க. தனித்தனியா லேயரா எடுத்து பார்க்கறதுக்குள்ளேயே விடிஞ்சு வரும் போல. ஸோ இந்த சண்டை போடக்கூடிய இந்த வீரபத்திரன் சம்மந்தப்பட்டவங்களாம் அந்த போரில் கலந்துக்கிட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவன்கிட்ட கேட்குறாங்க, முறையிடுறாங்க. நாங்கள் வந்து ஒரு வேலை பார்க்கணும், எங்களுக்கு ஒரு தொழிலை கை காட்டி விடுங்கன்னு சொன்னோடனே நெசவு தொழிலை கை காட்டுறாங்க. ஏன்னா எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது. இந்த மாதிரி பட்டுப்புழு பட்டுப்பூச்சியில தானே எடுக்கிறாங்க. ஸோ அது உயிரை கொண்டு எடுக்கிற மாதிரி தானே. ஓகே இது ஒரு கனெக்ஷன் மெசேஜ் கடத்துறதுக்காக அவர் சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி நெசவு தொழிலை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனில் தான் இந்த முசுகுந்தன் இவங்கெல்லாம் உள்ள வராங்க. நெசவு தொழில் குஜராத் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் உங்களுக்கு தெரியும். அண்ணாவுடைய நெசவு தொழில். ஸோ சேர நாட்டு. சேரனும் பாண்டியனும் இணைஞ்சா மட்டும்தான் ஆட்சியில் பங்கெடுக்க முடியும். சேரன் மட்டும் ஆள்றது கஷ்டம். சோழன் பாண்டியன் ஆண்டுறலாம். ஆனால் சேரன் மட்டும் ஆள்றது கஷ்டம். அப்போ சேரன் ஆளணும் அப்படின்னா, அதாவது சீமா நீங்கள் ஆளணும் அப்படின்னா பாண்டியர்கள் கூட கை கோர்க்கணும். அதாவது டிவிகே கூட கை கோர்க்கணும். இல்லை சோழர்களோட டிஎம்கே கூட கை கோர்க்கணும். பாண்டியர்கள் கனெக்ஷன் இன்னொன்று என்னன்னா நம்மளுடைய ஏடிஎம்கே இவர் இருக்கார்ல விஜய், அதே கேரக்டர் தான் அதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அடுத்த எம்ஜிஆர் தானே சொல்கிறாங்க விஜயை. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன். அப்போது ஏடிஎம்கே கூட கை கோர்த்தா தான் இங்கே ஆட்சி மலரும். அதாவது தமிழ் தேசியத்தின் ஆட்சி மலரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சீமான சேரநாடு சொல்லுவாங்க. சைமன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சேரநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான். அவருடைய குடிப்பட்டம் வேறு நாடார்னு சொல்லுவாங்க. ஸோ நாடார்னு தான் பனையேற ஒரு கனெக்ஷன் இருக்கும். பனை மரங்கள் அதிகமாக மரங்கள் தென்னை மரம் பனை மரம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது கேரளா தான். ஸோ இது ஒரு சிமிலரான கனெக்ஷன்ஸ் சொல்கிறதுக்காக. அப்போது சீமான் தனியாக நின்னா கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கவே முடியாது. யார் கூட நிற்கணும்? ஒன்று டிவிகே கூட நிற்கணும். அவர் பாண்டியன் கூட்டம் தான். அப்போ சோழர் கூட்டம் நிற்கணும்னா டிஎம்கே கூட நிற்கணும். திருப்பி இன்னொரு பாண்டியனோட கிளைப்பிரிவு நிற்கிது. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய எடப்பாடி அவர்கள். இவங்க கூட கூட்டணி வைக்கணும். இது 2 கூட கூட்டணி வச்சா மட்டும் தான் சீமான் ஜெயிக்க முடியும். தனித்து நிற்கவே முடியாது. உங்கள்கிட்ட இன்னொன்று ஒருத்தர் சொல்லிடுறேன். அடுத்த தடவை ஜெயிக்க போகுது. அதாவது அடுத்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் இதில் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா எதிர்கட்சி வலுவளர்ந்துகிட்டு இருக்கு. பிஜேபி கூட கை கோர்த்தா முடிஞ்சு வச்சு சொல்லி எதிர்கட்சியோட கை கொடுத்துட்டாங்க. பிஜேபியோட கை கொடுத்துட்டாங்க. ஜெயிக்க போகிறதே இல்லை. ஆப்போசிட்டில் மெஜாரிட்டியாக இருக்கிறது யாருன்னா டிஎம்கே. இவங்கெல்லாம் சின்ன பிரிவுகள்லாம் தனித்தனியாக இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நின்னாலும் டிஎம்கே கூட நிற்க முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய கட்சியாக பெரிய ஒரு இடத்த வலுவாக நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இந்த ஓட்டு அரசியலை வச்சுலாம் ஜெயிக்கிறதுலாம் என் மேட்டர் கிடையாது. மக்கள் முன்னாடி காட்சி அமைப்புகள் கரெக்டாக கட்டமைக்கப்படுது. அடுத்த தடவை ஜெயிக்க போகிறது யாருன்னா டிஎம்கே தான். இந்த எலெக்ஷனுக்கு அப்போ 2029 எலெக்ஷன் வருதுல்ல, அந்த எலெக்ஷன் அப்போ மிகப்பெரிய ஒரு வைரஸ் நாடகம் இருக்குது. அந்த நாடகத்தப்போ தொற்று நோய் அதெல்லாம் பரவும். அது உண்மையிலே பரவும். அமெரிக்கா தான் ரிலீஸ் பண்ண போகுது. ஐடபிள்யூ வீடியோ போடுவார் பார்த்துக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பேச வேணாம். ஸோ அப்போது அந்த விஷயத்தினால 2029 எலெக்ஷன் நடக்கவே போகிறது கிடையாது.
அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிடும். போர் ஆரம்பித்தோடனே ஒற்றை உலக ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டோம். தமிழ்நாட்டை கடைசி ஆண்டது யார் அப்படின்னா பாண்டிய வம்சம், சேர வம்சம், சோழ வம்சம் இதெல்லாம் கிடையாது. கடைசி ஆண்டது சோழன் தான். அதாவது நம்மளுடைய டிஎம்கே தான். டிஎம்கேவோட இந்த தமிழ்நாட்டோட அரசியல் சாம்ராஜ்யம் முடித்து வைக்கப்படும் 2009. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நடக்கிற விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் தெளிவாகிக்கணும். அவேர்னஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு வாரே தடுக்க முடியும்னா இந்த அரசியல் தடுக்க முடியாதா? இன்னும் நிறைய மேட்டர் இருக்குள்ள போகலாம். இந்த முதலியார்களோட டெஃபினிஷனை பார்த்துருப்பீங்க நீங்களே. முருகனோட கனெக்ஷன் ஆகும் உங்களுக்கு. சிவந்த வேல், வேல்னு சொல்லிட்டாலே முருகவேல் தான். ஸோ அதோட கனெக்ட் ஆகுது. சிவமுருகனோட வம்சாவளியல் அதோடைய படை தளபதியில் முதன்மையாக இருந்த போர் செஞ்சவங்க தான் இந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. முதல் இராணுவ தளபதிகளாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க இந்த இது சொல்கிறதுல. அடுத்த ஒரு விஷயம் வருது பாருங்க, தான் கரிகால பெருவளத்தான். கரிகால பெருவெடுத்தானே என் மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு. மண்டையை போட்டு ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா அந்த பேர் அடிக்கடி கண்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு தேடும் போது தான் தெரியுது. எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக நமக்கு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறதே இந்த கரிகால பெருவெடுத்தாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நார்வே போனாங்க பாருங்க. மாநில பாரிசாலனும் மன்னர் மன்னா இவங்களாம் போனாங்களே நார்வேக்கு போனாங்களே. நார்வேல எதுக்காக போனாங்க? கரிகால பெருவெடுத்தான்ற பேரில் தான் அவங்க ஒரு 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 விஷயமே நடத்தினாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் பாரிசாலன்லாம் கலந்து கொண்டாரு. மன்னரும் கலந்து கொண்டாரு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கரிகால பெருவெடுத்தான். இங்கே நம்ம யாரை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? முத்துவேல் அந்த இந்த படத்தில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஜாட்டா அதில் என்ன சொன்னாங்க, அந்த படத்தில் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தோம். ஜாட்டுன்ற படத்தில் முத்துவேல் கரிகாலன்ற பேர்லாம் வச்சு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவரை விடுதலை புலி தலைவர் இருக்கார், எல்டிடி தலைவர், அவரை தான் கலாய்க்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே முத்துவேல் கருணாநிதி அவர்கள். ஸோ இங்கே கருணாநிதி இந்த மேட்டரில் வருதா? சோழர்களுக்கு வம்சத்தை தான் வருதும். சோழருக்கு மணிமண்டபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சோழர்களுக்கு 1000 ஆண்டு விழா நடத்தினது யார்? நம்மளுடைய டிஎம்கே தலைவர் கருணாநிதி அவர்கள். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கருணாநிதி இந்த கரிகாலன்றது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சா, இப்போ இவங்க கரிகால பெருவளத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்கானுங்க. இப்போ இதுக்கு அவங்க போயிருக்காங்க. நார்வே மேட்டருக்கு அப்புறம் வரேன். ஸோ இந்த மேட்டரை முடிச்சிடும். கரிகால பெருவளத்தானுக்கும் இந்த கைத்தறி நெசவுக்கும் கனெக்ஷன் இருக்குது. வணிகத்துக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது. கைத்தறி நெசவுக்கு கால்கள் ரொம்ப முக்கியம். காலை வச்சு இப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்களேன், இந்த வீடியோஸ் போய் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். கைத்தறி நெசவுக்கு கால்கள் ரொம்ப முக்கியம். கரிகால பெருவளத்தான்ற அவருக்கு ஒரு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அவரோட கால் எரிஞ்சிருச்சு ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அது கைத்தறி நெசவு பண்ணக்கூடிய ஆக்சிடென்ட்டா, அதாவது கைத்தறியை எரிச்ச காரணமா இருக்குமோ, ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் கைத்தறி நெசவு ஆலையை எரிச்சிருப்பாங்களோ, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த புனைப்பேர் வைக்கப்பட்டிருக்குமோன்னு எனக்கு டவுட் இருக்குது. இது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் காலை குறிச்சது பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்ன மேட்ரு அப்படின்னா, இங்கே இன்னும் நார்வேக்கு இவங்க போனாங்கல்ல, அங்கேயும் கரிகால பெருவளத்தான்னு சொல்கிறாங்க. இதில் வணிகம் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. கரிகால பெருவளத்தான் வந்து வணிகத்தை ரொம்ப மோனோபொலி பண்ணியிருக்காரு. பயங்கரமான ஒரு இதாக இருக்காங்க. அரச குடும்பம் எல்லாமே வணிக குடும்பம் தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். போப்பாண்டவருக்கு அடுத்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இருப்பார். நான் போட்ட வீடியோவில் தமிழ்ல இந்த சைடு ஒருத்தர் இருப்பார். வணிகத்தில் ரொம்ப முக்கியமானவர். அரச குடும்பமும் வணிக குடும்பமும் கலந்த ஒரு மிக்ஸ் அவர். ஸோ அவருக்கு 70% வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அது அப்புறம் பேசலாம். இப்போ நார்வேக்கு போன பாரிசாலனை பற்றி பேசுவோம். நார்வேக்கு போன நான் நார்வே மேட்டர்ன்றா எனக்கு வந்து இந்த அயன் படத்தில் தான் அந்த ஒரு நார்வேயை பற்றி பேசுவாங்க. அப்போ மட்டும் அந்த வார்த்தையே எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நார்வே பற்றி படிக்கும் போது தான் தெரியுது, இலங்கையில் விடுதலை புலிக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் முக்கியமான ஒரு தூதராக இருந்தது நார்வே நாட்டு சம்மந்தப்பட்ட தூதர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே ரீக்ரியேட் ஆகுதா? 2009 இலங்கையில் முள்ளிவாய்க்கால முடிச்சு வச்சாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு அழிவு. இப்போ 2025 என்ன நடக்குது அப்படின்னா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. நார்வே அமைதி பேச்சுவார்த்தை நடந்த ஒரு நாட்டில் போய் கரிகால பெருவளத்தான்ல பேரில் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு வராங்க. தமிழ் தேசியவாதிகள் போயிட்டு வராங்க. தமிழ் தேசியத்தை வச்சு தானே இலங்கையில் பஞ்சாயத்து. இப்போ திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறானுங்களே. இப்போ இங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு? கரிகால பெருவளத்தானுடைய மகன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த டைமிங்கில் இலங்கையில் கரிகால பெருவளத்தான் ஆட்சி இருந்த இடத்துல ஆப்போசிட் இருந்த கரிகால பெருவளத்தான் யாரு? மு கருணாநிதி அவர்கள். ஸோ இப்போ அவங்களுடைய பையன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ இந்த டைமிங்கில் ஒரு புரியுது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கனெக்ஷன் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி ஒரு இலங்கை முள்ளிவாய்க்கால் ஒரு ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வடக்கன்ஸ் உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. அங்கே சிங்கிள் உள்ள இறங்கிட்டு இருக்காங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? என்ன நடக்க போகுதுன்றது புரியுதா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கு. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ டிசிபி பாண்டியன் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோலேயே வந்து நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த கோல்டு அதான் ஃப்யூச்சரில் முக்கியமாக தேவைப்படும்னு சொன்னால் அதெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்காப்புல. பல காமெடி கதை பேசிகிட்டு இருந்தார். சிரிப்பு தான் வந்துச்சு. ஓகே, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, தமிழ்நாடு தனிநாடு தான் ஆக்கணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாடு தனிநாடு வரணும், இலங்கையில் தனிநாடு கிடைக்கணும்னு தான் சண்டை போட்டாங்க. திருப்பி ஒரு சண்டைக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ? இவனுங்க பின்னாடி போனீங்கன்னா
இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் ஒரு வச்சுக்க அதான் நடக்கும் ப்ரோ. அப்போ வேற என்னதான் ப்ரோ பண்ணுறது? இவங்கெல்லாம் ஏன் வேலை பார்க்குறானுங்க, எதுக்கு வேலை பார்க்குறானுங்க, இவங்கெல்லாம் எப்படி செயல்படுறானுங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. கரிகால பெருவளத்தான்னு சொல்கிற ஆதிச்சோழனே எங்கள் ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனுங்கெல்லாம் ஏமாத்துறான். ஸ்கிரிப்ட் பெருசு, பன்னெடுங்காலமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே மாவை அரைச்சு உன் மண்டையில் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாடகம், விஜய் டிவியில் நாடகம், அதை பிடிச்சி நூல் பிடிச்சி வந்தோன்னே எவ்வளோ மேட்ரு வருது பாருங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி தான் ரகசியம் இருக்குது, உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஏமாற்றப்படுறீங்க. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேறீங்க. டிசிபியாக இருக்கட்டும், பாரிசாலனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஓகே கரிகால பெருவளத்தனுக்கெல்லாம் சொல்லிட்டோம்ல. எனக்கு இன்னொரு ஒரு பயமும் இருக்குது. கண்ணகி மதுரை எரித்தாள், அதாவது கோவலன்ற ஒரு நல்ல ஒரு அப்புறாணியான ஒரு ஆள் அப்படின்னு கதைப்படி சொல்லுவோம். அப்புறாணியான ஒரு வெள்ளந்தியான ஆள் இறந்தனால தான் ஒரு பாண்டிய மன்னன் செஞ்சு விட்டாப்புல. இப்படி இப்போ ஒரு ஆடு பலியாகுது. இப்போ அந்த ஆடு யார்? அரசியலில். அப்புறம் அந்த ஆடு பலியான பிறகு எரிக்கப்படும்ல, அது எங்கே எரிக்கப்பட போகுது? இந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா வரலாறு ரீக்ரியேட் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ எங்கேயோ ஒரு இடம் எரிக்கப்பட போகுது. யாரோ ஒரு ஆடு பலியாக போகுது. அந்த ஆடு யாருன்றது தேடி தெரிஞ்சுக்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்கன்னா நல்லபடி இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள்கிட்ட கமெண்ட்டை பதிவு பண்ணிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னா ஜாயின்ற பட்டனை தட்டி விட்டு உள்ளே போங்க. அடுத்தடுத்து இதை பற்றி கண்டினியூ நிறையா போக வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.